திரு எம்.கே. நாராயணன் தாக்கப்பட்டது குறித்து இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற எமது நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் தொலைபேசியில் தெரிவித்த தகவல்களை இப்போது கேட்கலாம். மியூசிக் அகாடமி மினி ஹாலில் ஹிந்து சென்டர் ஃபார் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹிந்து நியூஸ் பேப்பருடைய ஒரு திங்க் டேங்க் இது. அங்கே இலங்கை தமிழ் அகதிகளை பற்றி ஒரு ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அதில் முன்னாள் NSA தேசிய பாதுகாப்பு ஆஃபீஸர், அவர் NSA அட்வைசர், அவர் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தவர் M.K. நாராயண், அவர் அதில் ஒரு ஸ்பீக்கராக இருந்தார். என் ராம், ஹிந்து குடும்பத்துடைய தலைவர் என் ராம், அவரும் ஒரு ஸ்பீக்கராக இருந்தார். இது ஆக்சுவலாக R.K. ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு சீனியர் எடிட்டர் ஃப்ரண்ட்லைனில், ஹிந்துவில் ஃப்ரண்ட்லைனில், அவருடைய ஒரு ஆராய்ச்சி, இந்த இலங்கை தமிழ் அகதிகள் முகாம், அதுக்குள்ள அவர் பண்ண ஆராய்ச்சி, அதில் கண்டெடுக்கப்பட்ட விஷயங்களை பற்றி அது ஒரு கருத்தரங்கம் தொடக்கப்பட்டது. அதில் மே 17 இயக்கம் M.K. நாராயணும் ராமும் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, அதனால் அவங்க அதில் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதையொட்டி அங்கே பலத்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள வரவங்களை அட்டென்ட் பண்ணுறவங்களெல்லாம் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பலத்த ஒரு ஸ்க்ரீனிங் பிறகு தான் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. நானும் அதில் போயிருந்தேன். கருத்தரங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இலங்கை தமிழ் அகதிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் பேசினாங்க. சந்திரஹாசன் ஆஃபர் தலைவர், அவர் ரொம்ப சிறப்பாக பேசினார். ராம் நல்லா பேசினார். M.K. நாராயண் கலந்துக்கிட்டாரு. அது ஃபங்க்ஷனில் முடிஞ்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஹால்லேருந்து வெளியில் வரும்போது சடனாக ஒரு பிறகு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது பிரபாகரன் அப்படின்னு அவருடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்கும். நாராயணன் இலங்கை தமிழோட எதிராக செயல்பட்ட நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சி காலில் இருக்கிற காலனி எடுத்து அவரை கன்னத்தில் அடிச்சிட்டான். உடனே போலீஸ்காரங்க பாஞ்சு அவரை பிடிச்சிட்டு வெளியில் இழுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை பெரிய அளவில் ஒன்றும் காயம் ஒன்றும் ஏற்படலை. ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனு. இந்த தாக்குதலுக்கு பிறகு ராம் சொன்னதில் இது ஒரு ஸ்டூபிட் ஆர்கனைசேஷன், இவங்க தான் ஒரு முட்டாள்தனமான தாக்குதல் அப்படின்னு அதை சொல்லியிருந்தார். நல்ல வேளை யாருக்கும் பெரிய பலத்த அடி ஒன்றும் காயம் படலை என்றதும் ராம் சொல்லியிருந்தார்.